பிரைஸ் தி லார்ட். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் அப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். நம்ம வந்து கடவுளை குறித்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 38வது வசனம் படிக்கும்போது, அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இது யாரை குறித்து சொல்லுதுன்னா, அன்னாள் அப்படிங்கிற தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து எல்லார்கிட்டையும் போய் வந்து பேசுறாங்க. அதே மாதிரி லூக்கா 2வது அதிகாரம் 17வது வசனத்துல மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிழையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அப்ப கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய காரியம், இந்த ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி எல்லா நேரத்திலயும் நம்ம கடவுளை பத்தி சொல்ல முடியாத நேரத்துல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் காலங்கள் நம்ம வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கடவுளை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். அதான் முக்கியமான கிறிஸ்மஸோட நோக்கம். என்ஜாய் பண்றது, செலிப்ரேட் பண்றதெல்லாம் வந்து செகண்ட் தான். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும். அவருடைய பிறப்பு எதற்கு, ஏன் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவர் தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும். காஸ்பல் ஷேர் பண்றது தான் கிறிஸ்மஸோட ஒரு மெயின் மோட்டிவ். அப்புறம் எப்படிலாம் காஸ்பல் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாவும் நம்ம என்ன பண்ணலாம், இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லலாம். முதல்ல டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நிறைய விதமான கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பண்றோம். இன்னும் சொல்ல போனா ஏன் பண்றோன்னே தெரியாம நிறைய பண்ணுவோம். ஃபாரின்ல வந்து கிறிஸ்டியன்ஸ் அல்லாதவங்க வந்து இது வந்து வின்டர் ஹாலிடேஸா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ற சில பொருட்களையும் நம்ம என்ன பண்றோம்னா, கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி அதை சம்மந்தப்படுத்தி வச்சு யூஸ் பண்றோம். சாக்ஸு, மஃப்ளரு, தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் ஏன் யூஸ் பண்றோன்னே தெரியாம நம்ம வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து யூஸ் பண்ணாம, நம்ம என்ன பொருள் வந்து டெக்கரேஷனுக்குன்னு யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் குறிச்சு யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா, அதுல இருந்து நம்ம வந்து கடவுளை பத்தி சொல்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம யூஸ் பண்ற டெக்கரேஷன் பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே கடவுளை பத்தி சொல்றதா இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பாடுகிற பாடல்கள், நம்ம நடத்துற ப்ரோக்ராம்ஸ், இந்த கிறிஸ்மஸ் டைம் நிறைய ப்ரோக்ராம்லாம் நடத்துவோம். எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தங்களுக்காச்சும் அது வந்து போய் சேர்ற மாதிரி இருக்கணும். கடவுளை பத்தி சொல்ற மாதிரி இருக்கணும். நம்ம ஆடுற டான்ஸ் எல்லாமே வந்து சும்மா பாடுறது, சும்மா ஆடுறதெல்லாம் வந்து ஏதாச்சும் வேற ஃபங்க்ஷனுக்கு தான் செட் ஆகுமே தவிர, கிறிஸ்மஸ் அப்படின்னா இல்ல நம்ம சர்ச்ல நம்ம கடவுளுக்காக ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா, கடவுளை பத்தி அது வந்து சொல்றதா இருக்கணும். நம்ம பாடுறத கேட்கறவங்க கடவுளை பத்தி 2 வார்த்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆடுறத பாக்குறவங்க நம்ம டான்ஸ்ல இருந்து நம்ம கடவுளை பத்தி 2 வார்த்தை அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம நடத்துற ப்ரோக்ராம்ல நம்ம கலந்து கொள்றவங்க, ஓ ஏசப்பானா இவர் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஏசப்பானா யாருன்னே தெரியாம நிறைய மக்கள் இருக்காங்க. அவர் ஏன் பிறந்தாரு, அவர் யாரு என்னன்னு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்காங்க. அவரை நம்ம எல்லாம் வந்து கடவுளா தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் பாக்கியமுள்ள ஜனம். அப்ப நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்களை பயன்படுத்தி மத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் ஷேர் பண்றதோட காஸ்பலையும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஏசுப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம கொண்டாடுற கிறிஸ்மஸ் வந்து ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸா இருக்கும். தேங்க்யூ.